அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனுடைய பொருள், ஏக இறைவனின் சாந்தியும் அருளும் உங்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இந்த குரூப்பின் வாயிலாக தினந்தோறும் 3 மாத அல்லது 4 மாத காலகட்டங்களில் இஸ்லாத்தினுடைய பாடநெறிகள், அடிப்படையான பாடத்திட்டங்களை, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் முழுமையாக சுருக்கமாக நாம் பயின்று கொள்ள இருக்கின்றோம். இதில் முதல்ல நாம் அக்கீதா, அதாவது இறை நம்பிக்கை, இஸ்லாமிய கொள்கை பற்றிய பாடம். அக்கீதா, இஸ்லாமிய அக்கீதா, அதாவது இஸ்லாமிய கொள்கை என்ன என்பதை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதன் பின்னர் ஈமானுடைய விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பிறகு ஒலு, அங்க சுத்தி, அதாவது அதுக்கு தமிழில் சில உடல் உறுப்புகளை கழுவுறது. அதன் பிறகு தொழுகை சம்பந்தமான, அதற்கு பிறகு என்னென்ன தொழுகையினுடைய வகைகள் இருக்கிறது அது குறித்த பாடங்களையும், அதன் பின்னர் முகமது நபியுடைய வரலாறையும், நாம் தொழுகையில் ஓத வேண்டிய பிரார்த்தனைகள், அதாவது துவாக்கள், திக்ர், இறைவனை நினைவு கூறக்கூடிய சில சொற்கள், துதி சொற்கள், இவற்றையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து இறுதியாக நற்குணங்கள், தீய குணங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இதில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தினமும் இந்த ஆடியோவை நீங்கள் அவசியம் கேளுங்க. அதில் சொல்லப்படுற விஷயங்களை மனதில் உள்வாங்குங்க. முடிந்தால் உங்களால் நோட் பண்ணி குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் எழுக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவசியம் இந்த குரூப்பிலே பதிவிடுங்க. அந்த சந்தேகம் என பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இந்த குரூப்பில் ஒருவர் இன்னொரு தொடர்புகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள். இதை நாம் ஒரு வகுப்பு வாரியாக ஐபிசி என்ற நிறுவனத்தின் மூலியமாக தொடர் பாடநெறியாக நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் 4வது மாதத்தினுடைய இறுதியில் பரீட்சையும், அதனை தொடர்ந்து சர்டிஃபிகேட்டு வழங்கும் நிகழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அவசியம் என்ன செய்யுங்க, இதை அவசியம் அந்த ஆடியோக்களை கேளுங்க, செய்திகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது விஷயம், இஸ்லாம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம் என்று பல விரிந்த பொருளை கொண்டது தான் இஸ்லாம்ங்கிற அந்த சொல்லு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஈமான் அப்படின்னு ஒரு அரபு வார்த்தை இருக்கு. ஈமான் என்று சொன்னால் இறை நம்பிக்கை, நம்பிக்கை என்பது பொருள். அப்போ இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் 2 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று உள்ளம் சார்ந்த நம்பிக்கைகள், அதுபோன்று சில உடல் உறுப்புகளால் நிறைவேற்றப்படுகின்ற சில செயல்பாடுகள். இந்த 2ம் சேர்ந்ததுதான் இஸ்லாமிய தீன். தீன் என்றால் மார்க்கம் என்று பொருள். மதம், இஸ்லாம் மதம் அல்ல. மதம் என்றால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்று பொருள். மார்க்கம் என்றால் இறைவனால் மனித குலத்துக்கு வகுத்து தரப்பட்ட வாழ்வியல் நெறி என்பது பொருள். அப்போ தீன் என்பதற்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. தீன்னா மார்க்கம். அப்போ இஸ்லாமிய தீன், இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ள கடமைகள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா 5 கடமைகள் இருக்கிறது. ஒரு மனிதர் கலிமா ஷஹாதா, முதலாவது என்னதுன்னு சொன்னா கலிமா ஷஹாதா, அதாவது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதர் என்றும் நான் மனதார நம்பிக்கை கொண்டு வாய் வழியா நான் உறுதிமொழியும் அளிக்கின்றேன். இதை முதல்ல ஒரு மனிதர் நாவினால் உச்சரிக்கணும். அதை சொல்லித்தான் அவர் இஸ்லாத்துக்குள்ளால முஸ்லீமாக தன்னை ஐக்கியமாக்கி கொள்கின்றார். 2வது கடமை என்னன்னு சொன்னா தினமும் 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவது. 3வது ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும் பொழுது ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது. 4வது விஷயம்
ஜக்காத் கொடுப்பது. ஒரு மனிதரிடத்துல குறிப்பிட்ட அவருடைய செல்வத்தினுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட தொகையை அடைந்து விடுமேயானால் அவர் மீது ஜக்காத் என்ற கடமை இருக்கிறது. இது 4வது விஷயம். 5வது விஷயம், இறைவனை வணங்குவதற்காக இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இடம்தான் மக்கா என்ற நகரில் உள்ள காபா என்ற இறை இல்லம், பழமை வாய்ந்த இறை இல்லம். அந்த இறை இல்லத்தை முதல் மனிதர் ஆதாம் கட்டினார். அந்த பள்ளிக்குள்ளால் ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகை நடந்தது. பிற்பாடு மக்கள் தொகை பெருக பெருக அந்த பள்ளியை சுற்றி நின்று வணங்கி வழிபட ஆரம்பித்தார்கள். அதுதான் தவிர வேறு ஒன்றும் அந்த காபா என்ற கட்டடத்துக்குள்ள கடவுள் குடியிருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை வணங்குவதற்காக ஒரு இடத்தை என தெரிவு செய்யப்பட்டது தான் அந்த இடம். அப்போ அந்த பழமை வாய்ந்த இல்லத்திற்கு ஒரு மனிதருக்கு தன்னுடைய வாழ்நாளில் அது வரைக்கும் சென்று வருவதற்கு உடல் தகுதியையும் பொருளாதார தகுதியும் ஒரு மனிதர் பெற்றிருந்தால் அவசியம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள். அடுத்து ஈமானினுடைய நம்பிக்கைகள். ஈமான்னா இறை நம்பிக்கை. இது உள்ளம் சார்ந்த நம்பிக்கைகள். அந்த ஈமானினுடைய அடிப்படை 6 அம்சங்களை நம்பிக்கை கொள்வதை கொண்டு இருக்கிறது. அந்த 6 நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது. 2வது, அவனுடைய வேலைகளை செய்வதற்கென்று இறைவனை படைத்து வைத்து உள்ள வேலையாட்களை போன்ற வானவர்கள், அதாவது அரபியில மலக்குமார்கள் என்று சொல்வார்கள், அவர்களை நம்பிக்கை கொள்வது. 3வது, இறைவன் மனித குலத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த சமூகத்திற்கு அவர்களுடைய மொழிகளிலேயே இறை வேதங்களை கொடுத்திருக்கிறான் என்று நாம நம்பணும். அந்த இறை வேதங்களுடைய இறுதியானது தான் அல் குர்ஆன், முகமது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறை வேதம். அடுத்து 4வது விஷயம், இறை தூதர்களை நம்புவது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவரவர்களுடைய மொழிகளிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை தூதரை அனுப்பினார். அவர்கள் அனைவரும் போதித்த மார்க்கம் ஒன்றே ஒன்றுதான், ஓரிரை கொள்கையைத்தான் அவர்கள் அனைவரும் வலியுறுத்தினார்கள். 4வது விஷயம் இறை தூதர்களை நம்புவது. 5வது விஷயம் மறுமை நாளை நம்புவது. இந்த உலகம் நிலையானது அல்ல. இந்த உலகம், உலகில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் இறைவனால் அழிக்கப்படும். பிறகு மீண்டும் ஒரு உலகம் புதுப்பிக்கப்பட்டு அதில் ஆரம்ப மனிதர் முதற்கொண்டு இறுதி மனிதர் வரை ஒன்று கூட்டப்பட்டு அவர்களிடத்தில் விசாரணை தொடுத்து அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றார் போன்று சொர்க்கமோ நரகமோ கூலியாக வழங்கப்படுகின்ற அந்த மறுமை விசாரணை நியாய தீர்ப்பு நாளை நம்புவது. அடுத்து 6வது விஷயம் விதியை நம்புவது. மனித வாழ்வில் நடக்கக்கூடிய நன்மை தீமை யாவும் இறைவனுடைய நாட்டப்படி, இறைவன் விரும்பிய விருப்பத்தின்படி, அவன் நிர்ணயித்த விதிகளின்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். இந்த 2 விஷயங்களை நன்றாக மனதில் பாடமிட்டு கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக விரிவாக நாம் பின்னால் படிக்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் இதில் எந்த டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வேறு மேலதிக விளக்கங்கள் இருந்தாலும் நீங்களும் சொல்லி காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தின் கடமைகள் 5, ஈமானுடைய நம்பிக்கைகள் 6 அப்படின்னு நீங்கள் சுருக்கமாக சொன்னாலும் கூட, சொல்லி பழகிறதுக்கான ஒரு களமாக கூட இந்த இடத்த, இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் அறிய தருகின்றேன். அவசியம் ஆடியோ கேளுங்க, குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். முடிந்தால் இதை ரிவிஷனாக நீங்களே என்ன செய்யுங்க, இதில் ஆடியோவில் போட்டும் என்ன செய்யுங்க, பதிவிடவும் செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.